ஸோ இந்த மனிதர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு முறையும் தொழுகையுடைய நேரங்கள் வருது, அந்த பயணத்தில் தொழுகை வைக்கிறாரு. தொழுகை வைக்கிறவர் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபாத்திஹா சூரா ஓதுவோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சூறாவை ஓத ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதா ஜா ஓதுறோன்னு வச்சுப்போமே, ஃபாத்திஹா சூரா ஓதுவார், இதா ஜா ஓதுவார், அடுத்து குல்ஹுல்லாஹு அஹது ஓதுவார். இப்படியே ஒவ்வொரு வக்தில் தொழுகை வைக்கும்போதும் ஃபாத்திஹா சூரா, தனக்கு தான் இஷ்டப்படுற ஒரு சூறா, அதோடு சேர்ந்து இந்த குல்ஹுல்லாஹு அஹதையும் ஓதுறாரு. ஒரு சூறா ஓதிட்டு தானே நம்ம ருக்கு போயிடுவோம். ஸோ அவர் 2 சூறா எக்ஸ்ட்ராவாக, ஃபாத்திஹாக்கு அப்புறம் 2 சூறாவாக எடுக்கிறாரு. அதில் கண்டிப்பாக 2வது சூறா குல்ஹுல்லாஹு அஹது ஓதாமல் ருக்கு போவே மாட்டேங்கிறாரு. இது எல்லாத்தையுமே மற்ற சஹாபாக்களும் பார்த்துட்டே வர்றாங்க. அந்த பயணத்திலிருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லா கிட்ட போய் சொல்கிறாங்க, யார் ரசூல்லா, நீங்கள் நியமித்த அந்த தலைவர் என்ன செஞ்சாருன்னா தொழுகை வச்சார். ஒவ்வொரு வக்துலையும் ஃபாத்திஹா சூரா துணை சூறாக்கு அப்புறம் கண்டிப்பாக குல்ஹுல்லாஹு அஹது ஓதுறாரு. இவர் ஏன் அப்படி ஓதுனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை கேட்ட ரசூல்லா, இதை அவர்கிட்டயே போய் கேட்டுட்டு வாங்க,